கன நித்திரையின் ஆவி வந்துருச்சுன்னா அந்த நபர்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்கும் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. உங்கள் கண்களை அடைத்து ஞான திருஷ்டிக்காரருகிய உங்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் தலைவர்களுக்கும் முக்காடு போட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ கனநித்திர ஆவி வந்துருச்சு, தூக்கத்தின் ஆவி ஒன்று பிடிச்சிச்சுன்னா உனக்கு ஆவிக்குரிய தரிசனமே கிடைக்காது, உனக்கு ஆவிக்குரிய சொப்பனமே கிடைக்காது, ஆவிக்குரிய வழிநடத்தலே கிடைக்காது. ஆவிக்குரிய காரியங்கள் ஆண்டவர் கண்கள் திறந்து ஆவிக்குரிய பரலோக காரியங்க ஆகாய மண்டலத்தில் நடக்கிற காரியங்களை கர்த்தர் உனக்கு வெளிப்படுத்தி கொடுத்துக்கிட்டு இருக்காரு பாருங்க. அதை வச்சு நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறி செல்றீங்க பாருங்க. இந்த தூக்கம் என்னைக்கு உங்களுக்குள்ள பிடிக்குதோ அப்ப என்ன ஆயிரும்னா இந்த ஆவிக்குரிய கண்ணு அப்படியே மூடிரும். ஆவிக்குரிய குருடனா மாறிடுவோம் நம்மலாம். ஆவிக்குரிய குருட்டாட்டம் நம்மளை பிடிச்சிரும். அப்புறம் என்னதான் ஜெபம் பண்ணாலும், என்னதான் வேதம் வாசித்தாலும், என்னதான் உபவாசம் இருந்தாலும் கூட இந்த தூக்கம் நம்ம விட்டு போகாத வரைக்கும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில திரும்ப நம்மளால எழும்பவே முடியாது. நல்லா யோசிச்சு பாருங்க ஐயா. ஒருவேளை நமக்கு அது மாதிரி எதாவது இருக்கா? ஒரு காலத்தில் நல்லா நான் தரிசனம் பார்த்தேன் பிரதர், சொப்பனம் பார்த்தோம் பிரதர், ஆண்டவர் நல்லா என்கிட்ட பேசுவார், வந்து பக்கத்தில் நின்று என்கிட்ட தெளிவாக பேசுவார். ஆனால் இப்போ என்னதான் ஜெபம் பண்ணாலும் பேச மாட்டாருன்னா ஒருவேளை கனநித்திரையின் ஆவிக்கு இடம் கொடுத்துட்டீங்களோ? யோசிச்சு பாருங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிக்க பண்ணுவார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நல்லா கவனிங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளை. நீங்க இந்த நித்திரை விட்டு, இந்த தூக்கத்தை விட்டு நீங்க எழுந்திருக்கலன்னா உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க பூஜ்யமாகிட்டே போவீங்க. உங்க ஜெபம் அப்படியே 1 மணி நேரம் ஜெபம் பண்ணியிருப்பீங்க, அப்புறம் 1/2 hour மாறும், அப்புறம் 10 நிமிஷமா மாறும், அப்புறம் 1 நிமிஷமா மாறும், அப்புறம் ஜெபமே இல்லாம அப்படியே ஃப்ரீயா போயிட்டு இருப்பீங்க. நல்லா ஒரு நாளைக்கு ஒரு 20-30 அதிகாரம் வாசிச்சிருப்பீங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா அது 10 குறையும், திடீர்னு பார்த்தா அது 1 அதிகாரமாக குறையும். அப்புறம் கேலண்டர்ல இருக்க வசனத்தை படிக்கிற ஒரு தேறின வேத பார்க்கனா மாறிடுவோம். அதுக்கப்புறம் அது கூட இருக்காது. இருக்கா இந்த முன்னேற்றம்? யோசிச்சு பாருங்க. ஜபத்தில் எல்லாம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் போறாங்க, நாம 1 மணி நேரம், 1/2 மணி நேரம், 10 நிமிஷம், 1 நிமிஷம், அப்புறம் ஜபமே இல்லாம போறோம். அப்படியே தான் இருக்கா? பைபிள் வாசிக்கிறது கசப்பா இருக்கா? பைபிள் வாசிக்க டைம் இல்லை. அப்பனா நம்ம கொஞ்சம் ஸ்லீப்பிங் டோஸில் இருக்கும்னு அர்த்தம். பிசாசு நம்மளை என்ன பண்ணியிருக்கான், அப்படியே தாளாட்டுறான். அம்மா பாட்டு குழந்தைய தூங்க வைக்கும்போது பால் ஊட்டி என்ன பண்ணுவாங்க, ஒரு பாட்டை பாடி ஆறாரோ ஆறீரரும் பாடி குழந்தைய தூங்க வைப்பாங்க. அப்போ தான் அவங்க வேலை ஆகும் பார்த்துங்க. அந்த மாதிரி பிசாசு அவனுடைய வேலையை நம்மக்கிட்ட செய்யறதுக்கு நம்மளை தாளாட்டுறானோ.